காலையிலே நித்யஸ்ரீ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவள் ஒரே தொணன்னு என்னம்மா இன்றைக்கி என்ன ஒரே கேட்டுக்கிட்டே இருந்தா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாடிக்கு அழைச்சின்னு போயிட்டு இன்றைக்கி பூஜைம்மா வீட்டிலன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவள் கையாலேயே பூஜைக்கு தேவையான அந்த பூக்கள்லாம் சாத்த சொன்னேன். அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம், தன் கையால் பண்ணுறோமேங்கிற ஒரு சந்தோஷம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. எது எப்படியோ இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பூஜை அவள் கையாலேயும் பண்ணால். அவளுக்கு வீட்டிலே இருக்கணும், பூஜைன்னா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாள். ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போயே ஆகணும், லீவுலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவள் சந்தோஷப்பட்டாலும் அந்த நேரம் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் நிறைய ரோஜா பூக்கள்லாம் இருந்தது. சரி, அதையும் அவள் கையில் 2 பறித்து வைக்க சொல்லலான்னு சொல்லிட்டு அவள் கையாலே பறிக்க சொன்னேன். ஃபஸ்ட்லாம் அந்த செடி, மண், தண்ணி இதெல்லாம் எதுலேயுமே கை வைக்க மாட்டாள். ஆனால் இப்போ பாருங்கள், அசத்தரா பூவெல்லாம் கட் பண்ணி சாமிக்கு வைக்கிறதாகட்டும், அதாவது தான் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு அவளுக்கு. அதுதான் வெற்றியோட முதல் படியாக நான் நினைக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை, பெரியவங்களோட ஆசீர்வாதம் தேவை. அப்படி எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும்போது ஒரு குழந்தை சக்ஸஸாக வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இந்த நாளில் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவளுக்கு. பாய்.